ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. வாணியம்பாடி அருகே மயிலார் தினத்தை முன்னிட்டு ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் கோலப்போட்டி. வெற்றி பெற்றவர்களுக்கு தங்க நாணயம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் என ரூபாய் 1,00,000 மதிப்பிலான பரிசு பொருட்கள் வழங்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கிரிசமுத்திரம் ஊராட்சியில் ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் மயிலார் தினத்தை முன்னிட்டு மகளிருக்கான கோலப்போட்டி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பொதுக்குழு உறுப்பினர் கோவிந்தம்மாள் பெருமாள் தலைமை வகித்தார். மாவட்ட பிரதிநிதி சிவகுமார், ஒன்றிய பொருளாளர் MC தசரதன், ஒன்றிய துணை செயலாளர் குமார், அவைத்தலைவர் MC ராமநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட மகளிர் தொண்டர் அணி துணை அமைப்பாளர் தமிழரசி அனைவரையும் வரவேற்புரை நிகழ்த்தினார். இப்போட்டியில் 62 குழுக்கள் கலந்து கொண்டு விதவிதமான கோலங்கள் போட்டனர். நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளராக ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் VS ஞானவேலன் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற சவிதா, சத்யா, பூங்காவனம் ஆகியோருக்கு முதல் பரிசாக 1 கிராம் தங்க நாணயம், 2வது பரிசாக சங்கரி, 3வது பரிசாக கீர்த்தனா ஆகியோருக்கு வெள்ளி நாணயத்துடன் ஹாட் பாக்ஸ் மற்றும் போட்டியில் கலந்து கொண்ட 62 குழுக்களுக்கும் ஹாட் பாக்ஸ் பரிசு பொருள் என 1,00,000 மதிப்பிலான பரிசு பொருட்கள் வழங்கினர். நிகழ்ச்சியில் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ஞானசாகரன், பள்ளிப்பட்டு தலைவர் செல்வராஜ் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். முடிவில் கிரிசமுத்திரம் கிளை செயலாளர் ஏகாம்பரம் நன்றி உரையாற்றினார். எமது சிறப்பு செய்தியாளர் ஏழுமலை. உறுப்பினர், மாவட்ட கழகத்தின் பிரதிநிதி அன்புக்குரிய அண்ணன் அன்புக்குரிய அண்ணன் குமார் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, மாவட்ட கழகத்தின் கணேசன் அவர்களே, மாவட்ட தொண்டரணியின் அமைப்பாளர் தமிழரசி அவர்களே, ஒன்றிய ஓட்டுநர் அணியின் செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் பள்ளிப்பட்டு செல்வராஜ் அவர்களே, அதே போல ஒன்றிய இளைஞர் அணியின் கொண்டாடக்கூடிய திருவிழா எதுவென்றால் அது பொங்கல் திருவிழா தான். அத்தகைய பொங்கலோட சிறப்பு என்னன்னா, தெய்வமாக எண்ணக்கூடிய அந்த சூரிய பகவான் அதற்கு திறமை குறைவாக உள்ளவர்கள் என்ற அர்த்தமில்லை. Yeah.